ஓம் நமச்சிவாய. நாம திருமண பொருத்தத்துல ஸ்ரீதீர்க்க பொருத்தம் வரைக்கும் பாத்தீங்கன்னா விளக்கம் சொல்லியிருக்கோம். அடுத்தது யோனி பொருத்தத்தை பத்தி இந்த பதிவுல சொல்லும். யோனி பொருத்தம் என்பது ஒரு திருமணமான தம்பதிகளுக்கு தாம்பத்திய சுகத்தையும், அதாவது பாத்தீங்கன்னாக்கா சிற்றின்பத்துக்கும் எந்த அளவுக்கு இருக்கும் என்பதை பத்தி சொல்லக்கூடியது. இது எதை வச்சு ஒரு 10 பொருத்தத்துல குறிக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிருகங்களின் தன்மையை வைத்து குறிக்கப்படுது. அதாவது ஆண்குறி பெண்குறி சம்பந்தப்பட்ட விஷயமாக இது இருப்பதாகவும், அதே நேரத்தில் மிருகங்களின் தன்மையை பொறுத்து இந்த யோனி பொருத்தமாக சொல்லப்படுது. இப்போ இந்த யோனி பொருத்தம் சொல்லும்போது என்ன செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா, பகை மிருகங்களாக இருக்கும்போது அதற்கு யோனி பொருத்தம் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அப்போ அது பார்த்தீங்கன்னா நட்பு மிருகங்களாக, அதாவது பார்த்தீங்கன்னாக்கா சாந்தமான மிருகங்களா இருக்கும்போது அதுக்கு யோனி பொருத்தம் இருப்பதாகவும், பகை மிருகமும் சாந்த மிருகமும் சேரும்போது யோனி பொருத்தம் இல்லை என்று சொல்றாங்க. அப்போ அந்த யோனி பொருத்தத்துக்கு தாம்பத்திய சுகத்துக்கு இதை மட்டும் குறிச்சு கொடுக்கும்போது, எதுக்கு நிறைய பேரோட வாழ்க்கையில திருமண வாழ்க்கையில பாத்தீங்கன்னாக்கா தாம்பத்திய சுகம் சரியில்லைன்னு சொல்லிட்டு ஏன் விவாகரத்துக்கு போய் நிக்கிறாங்க. அப்ப அந்த தாம்பத்திய சுகம் ஒழுங்கா கிடைக்காத பட்சத்துல அவங்க அது மாதிரி போய் நிக்கிறாங்க. அப்போ இது யாரோட குறையாக இருக்கும் அப்படின்னா, பொருத்தம் பார்க்கப்பட்டதால் ஏற்பட்ட குறையாகத்தான் நம்ம இதை எடுத்துக்கோம். அது எப்படி அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னாக்கா, நம்ம இந்த 10 பொருத்தத்துல யோனி பொருத்தத்துல பகை மிருகங்கள் இல்லாதப்போ சரியா இருக்குன்னு நினைச்சிட்டு மட்டும் எடுத்துட்டோம்னா, நாம வீரியஸ்தானத்தை பார்க்கறது கிடையாது. அப்போ வீரியஸ்தானம் கெட்டு போயிருந்ததா, லக்னத்துக்கு 3ஆம் இடங்கிறது தைரிய வீரியம். அப்போ வீரியஸ்தானம் கெட்டு போயிருச்சுன்னா, அப்போ அவங்களுக்கு அந்த வீரிய குறைபாடு இருக்கும்போது தாம்பத்தியத்துல குறைபாடு ஏற்படும் போது பாத்தீங்கன்னாக்கா, அந்த யோனி பொருத்தம் எண்ணத்தை தான் பொருத்தமாக இருந்தாலும் சரி வர கிடையாது. அதே போல பாத்தீங்கன்னா 12ஆம் இடங்கிறது அயன சையன போக சுகங்களை குறிக்கக்கூடியதுன்னு சொல்றோம். அப்ப அந்த போக சுகங்களை குறிக்கக்கூடிய இடத்துல பாத்தீங்கன்னாக்கா, அந்த 3ஆம் இடத்துக்கு போய் மறையக்கூடாது. இதெல்லாம் நம்ம எடுத்து பார்க்கணும். ராசி கட்டங்கள், அதே நேரத்துல முக்கியமாக சொல்லக்கூடிய சூரியன் சுக்கிரனுடைய இணைவின் அளவு 2 பேர்த்தோட ஜாதகத்துல, ஆண் பெண் ஜாதகத்துல எந்த விதத்துல இருக்குதுன்றத நம்ம தெரிஞ்சுக்காம யோனி பொருத்தத்துல வெறும் 10 பொருத்தத்துல வர்றதை மட்டும் வச்சு நாம சரியா இருக்குன்னு சொல்லி கொடுத்துட்டோம்னா, அவங்களோட திருமண வாழ்க்கையில எதை எதிர்பார்த்து அந்த தாம்பத்திய உறவுகள்ல அவங்க ஈடுபடணும் கணவன் மனைவி நினைக்கிறாங்களோ அதுல குறைபாடு வந்து அவங்க வாழ்க்கையில் பெரிய இன்னல்களை கொடுக்குது. இதனால அவங்க வாழ்க்கை பிரிவை நோக்கி போறதுக்கும் வாய்ப்புகளை தேடித்தடுது. அதனால 10 பொருத்தத்துல யோனி பொருத்தம் சரியா இருக்குதுன்றது மட்டும் பார்க்காம, சூரியன் சுக்கிரன் அளவையும், அதே நேரத்துல பாத்தீங்கன்னா 3ஆம் இடம், 7ஆம் இடம், 12ஆம் இடம், இது போல இருக்கக்கூடிய மற்ற நிலைகளையும் தெரிந்து அவர்களுக்கான பொருத்தத்தை குறித்து கொடுக்கும்போது அவர்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலைத்திருக்கும். ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன்.